கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கலாம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வராதுங்க. நேற்று தான் அந்த கொய்யாக்காய் வாங்கிட்டு வந்திருந்தது. எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்களேன். மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு நான் சாப்பிட்றதே கிடையாது. ஸ்ட்ராபெரி மட்டும்தான் வந்து வைப்பேன். ஸோ அதனால் இன்றைக்கே கட் பண்ணி எல்லாருமே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டோம். நைட்டு டின்னருக்கு வந்து பணியாரம் தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே கேரட் துருவிடலாம் பார்த்தா சர்வேஷ் நான் வந்து துருவுறேன் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் அவனும் துருவினா. அதுக்கப்புறம் மிச்சத்தை நான் துருவி அதுலேயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப வதங்கணும்னு அவசியமே இல்லை. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அது அப்படியே மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி பணியாரம் ஊற்ற வேண்டியது தான். புளிக்காத மாவாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளரிக்காய், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கேரட் அப்படின்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சட்னி தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக நான் சாப்பிடும்போது ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து பாஸ்தா வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க. சரி அதையுமே டேஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி ரெண்டையும் சேர்த்து வச்சு டின்னர் வந்து முடிச்சாச்சு.